தமிழக நாயுடு கூட்டமைப்பு, புதுக்கோட்டை மாவட்டம். தமிழ்நாடு முழுவதுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கள் நாயுடு சமூக உறவுகளை ஒன்றிணைப்பதற்கு தமிழக நாயுடு கூட்டமைப்பு. தமிழக நாயுடு கூட்டமைப்பு மதுரை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், எல்லா மாவட்டம் சார்பாக ஆண்டுதோறும் ஜோதி செலுத்திட்டு வர்றோம். இந்த ஆண்டு மகளிர் அணி நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஜோதி செலுத்தியிருக்கோம். எங்களோட ஒரே கோரிக்கை, தமிழகத்தில் 3ஆம் மொழியாக தெலுங்கு மொழியை அறிவிக்கணும் அப்படின்றதான் எங்களோட நீண்டகால கோரிக்கை. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு தமிழகத்தில் பெருவாரியாக பேசப்படுற தெலுங்கு மொழியை அறிவிக்கிறதுல தமிழக அரசுக்கு எந்த விதமான தயக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அரசியல் கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதும் இல்லை. எல்லா அரசியல் கட்சியும் ஒருங்கிணைந்த முடிவு. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு தமிழக அரசு துணிந்து முடிவெடுக்கணும். முதல்வர் துணிந்து முடிவெடுக்கணும். 3ஆம் மொழியாக தெலுங்கு மொழியை அங்கீகரிக்கணும். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும். மும்மொழியாக தெலுங்கு மொழியை அறிவித்து தெலுங்கு மக்கள் அனைவருக்கும் தமிழக முதல்வர் நீதி வழங்கணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நடிச்சக்காரக்குடியிலேருந்து வரோம். 14 வருஷத்துக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கோம். திருவிழா நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து சங்கப்பேட்டி நான் வந்து எனக்கு 28 வயசு ஆகுது. நான் 28 வருஷமாக வந்துருக்கேன். முன்னாடி தான் இப்போ ரொம்பவே டெவலப் ஆகிருக்கு. இருந்தாலுமே இந்த பர்மிஷன் கொடுக்குறதுல வந்து நிறையா அது மட்டும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த நிறைய டாய்லெட் வந்து இப்போ வந்து கூட்டம் அதிகமாக வர்றதுனால டாய்லெட் வசதி கொஞ்சம் கம்மியாகிடுது. கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் மற்றபடி எந்த குறையும் இல்லை. எப்போ சூப்பர். தேங்க்யூ சார். வணக்கம். தென்காசி மாவட்டம் கரிவிளந்தநல்லூர்லேருந்து வருஷம் வருவோம். எங்கள் தொடர்ந்து வர்றது நாங்கள் வீட்டில் எல்லாருமே வரதான் செய்வாங்க. தண்ணி வசதி இந்த தடவை கம்மியாக இருக்குது நினைக்கிறேன். பாத்ரூமில் தண்ணி வசதி இல்லை. பொருளும் மற்றபடி பரவாயில்ல. சாப்பாடு நல்லா இருக்குது. இப்போ அது முந்தைய இருந்ததை விட இப்போ ஓரளவு பரவாயில்ல. இந்த வருஷம் தான் என்னமோ தண்ணி பிரச்சனை இருக்குது. மற்றபடி வேறு ஒரு பிரச்சனை இல்லை. நன்றி. தேங்க்யூ. நன்றி. வணக்கம். நாங்கள் சிங்கிளிப்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து வரோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நான் இங்கே வந்துட்டு தான் இருக்கிறேன். இங்கே எல்லா வசதியுமே இருக்குது. விழாக்கள்லாம் எப்போயும் கோலாகலமாக நடக்கும், நல்லபடியாக நடக்கும். தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. வாய்ப்பு கொடுத்த கட்டபொம்மன் டிவிக்கு நன்றி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. வணக்கம். நான் தூத்துக்குடியிலேருந்து கட்டபொம்மன் நகர்லேருந்து வரேன். கிட்டத்தட்ட 30 வருஷமாக நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். விழா நல்லா சிறப்பாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் பெண்களுக்கு வந்து லெட்டின் வசதி வந்து இல்லை. அவ்வளோவா குடிநீர் அங்கங்கே எதுவுமே இல்லாமல் இருக்குது. லெட்டின் வசதி வந்து கொஞ்சம் அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். மற்றபடி விழாலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. நன்றி. தேங்க்யூ. இந்திய விடுதலை போருக்கு முதல் முழக்கமிட்ட மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவிழா பாஞ்சாலங்குறிச்சியில் சித்திரை தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. இந்த சித்திரை திருவிழாவிற்கு தமிழ்நாடு எங்கும் வாழக்கூடிய நாயக்கிரின சொந்தங்கள் அனைவரும் வந்து இங்கு ஒன்று கூடுவர். இந்த திருநாளில் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரிலிருந்து சுமார் 25 ஆண்டுகளாக ஜோதி எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் 40 பேர் 25 வருஷமாக இங்கே ஜோதி எடுத்து கொண்டு வந்து இருக்கோம். ஆனால் இங்கே லட்சோபல லட்சம் மக்கள் இங்கே வந்து கூடுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறைவு, மிக மிக குறைவு. உணவுகளும் சரி, நீர், எல்லா அடிப்படை அனைத்து விஷயமும் வந்து மக்களுக்கு போதுமான வசதி இல்லை. இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வருடம் அனைத்து இடங்களிலும் குடிக்க தண்ணீர், உணவு அனைத்தையும் ஏற்பாடு செய்து விழா கமிட்டியார் செய்து தர வேண்டும். மேலும் நமது மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வு மிக மிக கம்மியாக இருக்கிறது. இந்த அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி எவ்வாறு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர் பெருமக்கள் இப்படி எல்லாரும் கொண்டு செல்கிறார்களோ, மரியாதை செலுத்துகிறார்களோ, அதேபோல் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் தமிழகத்தில் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைத்து அமைச்சர்களும் இங்கே வந்து மரியாதை செய்ய வேண்டும். இவ்வளோ பெரிய கூட்டங்கள் கூடுகின்ற இடத்தில் முதலமைச்சர் அவர்கள் வர வேண்டும். வந்து சிறப்பித்து செய்தால் இந்த மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருகும் என்பதை இந்த காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. வணக்கம். இந்த 69வது வீரசக்கதேவி ஆலய திருவிழாவிற்கு
தமிழ்நாட்டிலுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கில் மக்கள் வந்து சாமி தரிசனம் செய்ய வந்திருக்கிறாங்க. இதில் மக்களுடைய பெரிய குறைவாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம சக்கதேவியை சாமியை கும்பிட்டு கட்டபொம்மனுக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக எப்பயுமே வந்து மாலை செலுத்தி நினைவஞ்சலி செலுத்துவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கேட்டு பூட்டி இருக்குது. கேட்டு பூட்டி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு ஒரு நாள் ஏன் அரசாங்கம் இதை திறந்து வைக்கக்கூடாது? இது அரசு விழா கோயிலாக இருந்தாலும் இதை இன்றைக்கி ஒரு நாள் திறந்து வைக்கிறதுல என்ன வந்துடும் அப்படின்னு மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் மாவட்ட நிர்வாகம் கவனிக்கணும். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இன்று ஒரு நாளாவது இந்த சித்திரை கடைசி வெள்ளி லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. இன்றைக்கி ஒரு நாளாவது முழு நேரமாக இரவு முழுவதும் இந்த கட்டபொம்மனுடைய கோட்டை திறந்து இருக்கணும் அப்படின்றது மக்களுடைய நீண்டகால கோரிக்கை. இன்று ரொம்ப அதிருப்தியில் மக்கள் கொந்தளிக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளணும் அப்படின்னு கட்டபொம்மன் டிவி சார்பாக நான் நிர்வாகத்தை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கமுதிலேருந்து வர்றோம், ராமநாதபுரம் மாவட்டம். மாலை எங்கே போட? மாலை எங்கே போட? யார்கிட்ட போட? இந்த மாலை யாருக்கு போட? ஜக்கதேவி போட்டோம், ரைட்டு. கட்டபொம்மன் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாலை எங்கே போட? கோட்டையில் போட்டு போயிடுவா? கீழே போட்டு போயிடுவா? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறிய? வருஷத்துக்கு ஒரு நாள் தானே வரோம். இதுக்கு என்ன வழிபாடு? இல்லை மூடியிருங்க, நாங்கள் வரல. அந்த டயத்துக்கு கணக்கு பண்ணி மூடியிருங்க, நாங்கள் வரல, வரமாட்டோம்ல. வருஷத்துக்கு ஒரு நாள் வரமாட்டோம்ல. என்ன சார் வழி சொல்கிறிய? தென்காசி மாவட்டம் சிங்கிலிவட்டியிலிருந்து வீரசக்கதேவி ஆலய குழுவிலிருந்து வந்திருக்கோம். சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கோம். எங்களை போன்று நிறைய இளைஞர்களும் நிறைய மக்களும் எங்களை சமுதாயத்தை சார்ந்தும் இன்னும் பிற மற்ற சமுதாயத்து மக்களும் அனைத்து மக்களும் தமிழ்நாட்டு லெவலில் இருந்து இங்கே வந்திருக்காங்க. சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய வருஷத்தில் ஒரு நாள் இந்த சித்திரை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை திருவிழாவுக்கு வரது ஒரே நோக்கம் வந்து இந்த வீரசக்கதேவி ஆலயத்தில் சக்கமா கோயிலை கும்பிட்றதுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நினைவு செலுத்துறதுக்கும் நம்மளோட பாரம்பரியமாக நம்ம நாட்டுக்கு விடுதலை அடைஞ்ச வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நினைவு செலுத்துறதுக்கு தான் வராங்க. ஆனால் இதில் ஒரு சங்கடமான சூழ்நிலை வருதுன்னா, நாங்கள் வருஷம் வாரோம். ஆனால் நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதோ எல்லாம் பண்ணுதோம். அரசு வந்து சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் வந்து தாமதமாகுது, நேரமாகுது. ஆனால் 1 மணிக்கு வந்து என்ன செய்தாங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நினைவு கோட்டையை வந்து பூட்டிடுறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை வந்து இந்த மக்களுக்கு, எங்களை சார்ந்த சமுதாய மக்களுக்கும், நாங்கள் தெய்வமாக நினைக்க இந்த வீரசக்கதேவி சக்கமா கோயிலுக்கு வரதுக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை வந்து இந்த அரசாங்கமும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாகவும் நாங்களோட கும்பிடுற தெய்வத்துக்கும் தான் வழிபடுறதுக்கு தான் இங்கே வாரோம். இது வந்து அரசு தான் ஏற்று 9ஆம் தேதி திருவிழாவை நடத்துது. ஆனால் அரசே ஏற்று நடத்தி நாங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கோட்டையை மூடுதா? அரசு தான் இந்த நாங்கள் வரக்கூடாது, இந்த சாமியை கும்பிடக்கூடாது, இல்லை இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இதை நாங்கள் நினைவு அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடாதுங்க அரசு தான் நடத்துதா? இல்லை வேறு சில இதில் என்ன ஊடகங்களுக்கு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு ஒரே கோரிக்கை வந்து, நாங்கள் வந்து முழு மனதோடு வந்து சாமியை கும்பிடணும், நாங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும், எங்களுடைய கலாச்சாரங்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போய் மக்களோட வரணும். இதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து 9 மணிக்கு வந்து 9ஆம் தேதி இன்னைக்கு சித்திரை திருவிழா வந்து கடைசி வெள்ளிக்கிழமை நடக்கும். வருஷம் வந்து சித்திரை திருவிழா, சித்திரை மாதம் கடைசி வெள்ளி நாங்கள் திருவிழா கொண்டுருவோம். ஆனால் கோட்டை வந்து நினைவாலயம் வந்து 12 மணிக்கு 1 மணிக்கு நீங்கள் இதுக்கு மேலே வரக்கூடாது, மாலை அணிக்கக்கூடாது, இப்படின்னு சில ரூல்ஸில் வந்து அரசாங்கம் கொடுக்கா, இல்லை ஒரு சில நிறுவனங்களால் யாரும் கொடுக்காங்களா எங்களுக்கு தெரியலை. இது வரைக்கும் நானும் கிட்டத்தட்ட எனக்கு வயசு 30 ஆயிடுச்சு. என்னோடய வயசு 18 வயசுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக 12 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஒரு அரசுக்கு ஒரு முக்கிய கோரிக்கையாக வைக்க இதை வந்து இந்த அரசாங்கம் தான் எங்களுடைய கோரிக்கை நிவர்த்தி பண்ணி நாங்கள் சித்திரை திருவிழா வெள்ளிக்கிழமை வாரம் தெரிஞ்சு இதுக்கு இந்த கட்டுப்பாடுகளை வந்து நாங்கள் வந்து மக்கள் வந்து சென்னை இந்த பக்கம் கன்னியாகுமரி அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தோ அவங்க வீரசக்கதேவிக்கு விரதம் இருந்து அந்த சோதியை கொண்டு வந்து கட்டபொம்மனோட நாட்டுக்கே முதல் சுதந்திர போராட்ட தியாகி அவரோடுக்கு நினைவெழுந்து செலுத்தணும் தான் அங்கே வராங்க. ஆனால் இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு கட்டுப்பாடுகளோட நிர்வகிக்கி இந்த கட்டுப்பாடுகளை வந்து எங்களுக்கு வந்து மன உளைச்சலை உண்டாக்குது. இந்த மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இது வந்து அரசாங்கம் வந்து எந்த நடவடிக்கைகளை எடுக்குங்கிறது வந்து கொண்டு போகிறது உங்களுடைய நிபந்தனை நாங்கள் வைக்கோம். இதுக்கு மேலே வந்து இல்லை, இதை வந்து எங்கள் சமுதாயம் சார்ந்து எங்கள் சமுதாயத்தை ஒடுக்கணும்னு நினச்சினா இந்த அரசாங்கம் ஒடுக்கணும்,
கட்டுப்படுத்தணும், நாங்கள் இந்த கோயிலுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னென்னு பண்ணலாம். ஏமாற்றமாக தான் அங்கே தெரியுதோம். நீங்கள் வந்து அரசாங்கம் நடத்துது இந்த திருவிழா நாங்கள் தான் நடத்துது பெருமை உள்ளதுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. அரசாங்கம் நடத்தினா முழு முனைச்சியோடு அந்த மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறது தான் அரசாங்கத்தோட வேலை. ஆனால் அது சந்தோஷப்படுத்த மாதிரி இல்லை. எங்களுக்கு வந்து மன உளைச்சல் தான் வருது. ஒரு சிறு குறைகளை வச்சாலும் அது குறை தான். அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணணும், சின்ன சின்ன குறைகளை மாற்றணும். கோட்டையை வந்து அடைக்கிறதுக்கு வந்து எந்த உரிமைகள் வந்து யாருக்கும் கிடையாது. விடிய கருத்துங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு வந்து அரசாங்கம் தான் கொடுக்கு. நாங்கள் இவ்வளோ மக்கள் வாரோம், லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து சாமி கும்பிடுறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வராங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கு. ஆயிரக்கணக்கான போலீஸில் ஒத்துழைப்பு வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் எவ்வளவு சந்தோஷப்படுத்தினாலும் இந்த விஷயங்கள் வந்து கோட்டையை அடைக்கிறக்கூடிய விஷயங்கள், கோட்டையை அசைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதனுடைய இளைஞர்களுக்கும் எங்கள் சமுதாயம் சார்ந்த மக்களுக்கும் இது வந்து தாழ்வு நிலை உண்டாக்கும். இது வந்து நான் இந்த மாவட்ட கலெக்டருக்கும் இந்த மாநில முதலமைச்சருக்கும் இதை ஒரு முக்கிய கோரிக்கையாக வைக்கேன். இதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். எனக்கு ரொம்ப ஒரு எங்கள் வீரசக்கதேவி சமுதாயத்தை கும்பிடுற மக்களுக்கும் நாயக்கர் சமுதாயங்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சு முடிவு பண்ணிக்கிறேன்.